நம்ம இந்திய சிங்கப்பெண்கள் ஒரு சரித்திர சாதனை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபைனல் 2025 நேத்து நடந்தது. அந்த டிஒய் பட்டேல் ஸ்டேடியம் மும்பையில. அந்த போட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டெண்டுல்கர் அந்த உலக கோப்பையை கொண்டாந்து அந்த டேபிள்ல வச்சு ஒரு போஸ் கொடுக்கும்போது என்ன ஒரு வரவேற்பு. சரி, டாஸஸ் போட்டலாமா அப்படிங்கிற மாதிரிதான் இந்திய கேப்டனான கர்மிட் கரும் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனான லாரா ஓல்வர்ட்டும் அந்த ஸ்டேடியத்துக்கு சென்டர் பிச்சில் போய் நின்னாங்க. டாஸ் என்னமோ சுண்டுனது நம்ம கர்மிட் கரு தான். ஆனா டாஸை வின் பண்ணது யாருன்னா நம்ம லாரா ஓல்வர்ட் தான். லாரா ஓல்வர்ட் டாஸை வின் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கோயிங் டு பவுல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த டாஸ் போறதுக்கு மழையின் காரணமாக. சரி, வழக்கம் போல நம்ம டாஸ் சொதப்பிருச்சு, வாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்மிருதி மந்தானாவும் சபாலி வர்மா, அதாவது ஸ்மிருதி மந்தானா இந்த மேட்ச்ல எப்படியாவது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நம்ம ஃபைனல்ல தோத்துவோம், இது இறுதி போட்டி ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆட, சபாலி வருமா என்னதான் பிரித்திகே ராவலுக்கு பொதுவாக ரீப்ளேஸ்மெண்ட்ல வந்தாலும் செமிஃபைனல்ல அவ்வளவோ பர்ஃபார்ம் பண்ணல. இந்த ஃபைனல்ல நம்ம யாருன்னு காமிக்கணும், ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் இறங்கினாங்க. ஒரு எண்டுல ஸ்மிருதி மந்தானா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியும் அதிரடியான ஆட்டமும் ஆட, இன்னொரு எண்டுல அதிரடி ஆட்டம் மட்டுமே நான் காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சப்பாலி வருமா ஆட, ரெண்டு பேரும் சேர்ந்து 100 ரன்களுக்கு மேல பார்ட்னர்ஷிப் போட சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படிங்கிற மாதிரிதான் அந்த டிஒய் பட்டேல் ஸ்டேடியத்துல ஓப்பனிங் ஸ்டாண்ட் போயிட்டு இருந்தது. செமையா 2 பேரும் ஆடிட்டு இருந்தப்போ சப்பாலி வருமா தனது 50யே பதிக்கிறாங்க. அந்த ஐசிசி டோர்னமெண்ட் ஃபைனல்ல 50 வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. அந்த இடத்துல சப்பாலி வருமா வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்கிறாங்க. சம்பவத்தின் உச்சம் அப்படின்னா அது சப்பாலி வருமா மட்டுமே தான். அதுக்கப்புறமா சப்பாலி வர்மா 50 அடிச்ச கையோடய என்னமோ தெரியல, ஸ்மிருதி மந்தானா நானும் 50 அடிக்கிற மாதிரி அடிச்சு தேவையில்லாம அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாங்க. கூட வந்த ஜெமீமா ஒரு எண்ட்ல நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்த, பொறுத்தது போதும் மகனே பொங்கியலு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம போட்டு பொலன்னு போந்து எடுத்துட்டு இருந்தாரு நம்ம சப்பாலி வர்மா. என்னமா ஒரு அடி, ஸ்பின்னு போட்டால் அடி, ஸ்பீடு போட்டால் அடி, விட்டு தட்டு கட்டு அப்படிங்கிற மாதிரி சம்பவத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. இனிமேல் நிதானமே கிடையாது, ஒன்னும் அடிதான் அப்படிங்கிற ஆட்டத்தை சப்பாலி வருமா 87 ரன் அடிச்சிருந்தப்ப நம்ம ஐயப் காக்கா வீசும் போது அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாங்க. இது என்னடா ஒரு ஏமாற்றம், எல்லாரும் செஞ்சுரி அடிச்சிருவாங்க என்ற எதிர்பார்த்த நிலையில 87 ரன்ல அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாங்க. செம பேட்டிங் ஆடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜெமிமா ரோட்ரிச் செமிஃபைனல் ஆஸ்திரேலியா கூட என்ன பண்ணாங்களோ அது இங்க ஃபைனல்ல பண்ண பாக்குறதுக்குள்ள அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம கேப்டன் கர்மிட் கான் இறங்கி ஏதாவது பண்ணணும் அப்படின்னே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களும் அவுட் ஆகி ஏமாற்றம் தந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா நம்பிக்கை நாயகன் மாதிரி நம்ம தீப்தி சர்மா கூட ரிச்சா கோஸ், ஒரு எண்ட்ல ரிச்சா கோஸ் வேற மாதிரி ஆட, இன்னொரு எண்ட்ல நிதானமான ஆட்டத்தையும் ஆடி 6 4 அடிச்சு விட்டு தட்டு கட்டு போட்டு நம்ம தீப்தி சர்மா அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோரஸும் உயர்த்தினாங்க, டீமோட ஸ்கோரையும் உயர்த்துறாங்க. உயர்த்திட்டே இருக்கும்போது ரிச்சா கோஸ் அவுட் ஆகி பெவிலியன் திரும்ப ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும், நம்ம 50 ஓவர் நின்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம தீப்தி சர்மா முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து அம்ஜுட் கர்ரு போட்டு அடின்னு அடிக்க, 2 பேரும் சேர்ந்து அடிக்க, கடைசியில ஃபைனலி தீப்தி சர்மா ஹைலைட் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல முதலும் 50 ஃபைனலும் 50 அப்படிங்கிற மாதிரி ஒரு நாக்கு. ஃபைனலி பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நீடர் 299 ரன்ஸ் டு வின். அதாவது இந்தியா 50 ஓவருக்கு 298க்கு 7 விக்கெட் விட்டாங்க. சப்பாலி வருமா 78 பாலுக்கு 87 ரன்னும், தீப்தி சர்மா 58 பாலுக்கு 58 ரன்னும். அதுல பெஸ்ட் பவுலிங் ஃபிகரா நம்ம ஐயூப் காக்கா 10 ஓவருக்கு 58 ரன் கொடுத்து 3 விக்கெட் போட்டாங்க. அந்த 3 விக்கெட்டுமே மெயின் விக்கெட் எடுத்ததுனால சவுத் ஆப்பிரிக்கா நீடர்
299 runs to win. இந்த ஃபைனல் ப்ரெஷர் எப்படி தாங்கலாம் அப்படிங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டமா ஒரு கேங்க சேர்த்திட்டாங்க. டீம் மீட்டிங் ஒன்று போட்டு இந்த சேஸை நம்ம எப்படியாவது அடிச்சு வின் பண்ணி அந்த கோப்பையை வெற்றி பெற்றே ஆகணும். இந்த கிரௌடை நம்ம சைலன்ஸ் பண்ணும் பேட் கமிட்ஸ் மாதிரி அப்படின்னு ஒரு டீம் மீட்டிங்கை போட்டு மார்ஜின் கேப் லாரா விட்டு செகண்ட் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணா டெசின் பிரீசிட்டும் அதாவது லாரா ஊரட்டும் நல்லா தான் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஓப்பனிங் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் தேவையில்லாம பிரிட்ஸ் ஸ்ட்ரெயிட்டா பவுலர்ல அடிச்சு விட்டு ஸ்ட்ரெயிட்டா போக தேவையில்லாத ஒரு ரன் அவுட் ஆகி வெளியும் திரும்பினாங்க. அந்த ரன் அவுட்டை மாங்காய் அடிச்சது யாருன்னு பார்த்தா நம்ம தான் அம்ஜுத் கர்ரு ஒட்டாவது ஒரு த்ரோ. என்ன மாதிரி ஒரு த்ரோ, ஃபர்ஸ்ட் விக்கெட் இந்தியா இன் ஹேண்ட். இன்னும் 9 விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தா அந்த பக்கம் அண்ணா போஸ் டக் அவுட்டு. அதுக்கப்புறமா வரவும் போறாங்களோ அவுட் ஆகி போய் திரும்ப தனியாளா சிங்கிளா ஒரு பிளேயரு ஒரு கேப்டன்ஸ் இன்னிங்ஸ்னா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிதான் லாரா அவுட் ஆடி ஒரு 50 போட அந்த பக்கம் இன்னொரு இடத்துல இன்னும் விக்கெட் விழுந்துட்டே இருக்குது. மார்ஜின் கேப் அவுட் ஆகுறாங்க, எல்லாம் லைனா விக்கெட் போயிட்டே இருக்குது. லாரா தனியா நின்று இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிரி சரணி ஒரு விக்கெட் கம்பேக் நம்ம கொடுத்தான்னு, அதாவது பவர் பிளே முடிஞ்ச உடனேயும் நம்ம சிரி சரணி ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும், ரைட் பேட்ஸ்மேன் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அண்ணா போஸை தூக்கியாச்சு. ஸ்ரீசரணி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஐசிசி முதல் டோர்னமெண்ட், இதுல கூட சிறப்பா பந்து வீசி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேமியா ரோல்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அந்த கேமியா ரோலுக்கு சப்பாலி வர்மா என்ன ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரிதான். ஒரு கட்டத்துல விக்கெட்டே உழுக அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் நினைக்கும் போது திடீர்னு ஓப்பனிங் பேட்ஸ்மேன சப்பாலி வர்மாக்கு ஓவர் கொடுத்து வீசின ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட்டு. எனக்கே ஒரு ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸ். ஆனா ஹர்மிட் கருக்கு எப்படி ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ், இதைத்தான் எதிர்பார்த்த அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டு மறுபடியும் வராங்க. அதே எண்ட்ல மறுபடியும் இன்னொரு விக்கெட்டு. என்னடா நடக்குது இங்க, சப்பாலி வர்மா ஏனாதானா ஒரு ஸ்பின் வீசிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் ஒரு விக்கெட் விழுந்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். பட் இப்படியே போயிட்டு செடி விட்டு வராது. ஆனா கர்மிட்கர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. லாரா உள்வெட்டை மட்டும் நீ எப்படியோ தூக்கி கொடுத்துரு, அது மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி லாரா உள்வெட் வேற லெவல் கேப்டன்சி இன்னிங்ஸ் அப்படின்னு ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தீப்தியை உள்ள கொண்டு விக்கெட்டு மேல விக்கெட்டு போயிட்டே இருக்குது. ஆனா ஒரு எண்ட்ல பாத்தீங்கன்னா தீப்தி விக்கெட்டு எடுத்தாலும் சரி எடுக்காட்டியும் சரி அழகா டர்கசனும் நம்ம லாரா உள்வெட்டும் 2 பேரும் சேர்ந்து செம்மையா பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தீப்தி எப்படியாவது ஒரு விக்கெட்டு எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்ல இவங்க ஃபைனல் மேட்ச் பர்ஃபார்மிங்னா வேற மாதிரி பண்ணுவாங்க தீப்தி சர்மா. அழகா டர்கசன் 35 ரன்ல அவுட் ஆக்கி போல்ட் அவுட் ஆக்கி பெவிலியன் திருப்பினது வேற மாதிரி ஒரு தரமான சம்பவம். அந்த தரமான சம்பவத்தின் மூலம் தீப்தி ஒரு கான்பிடன்ட் வந்துருச்சு, நம்ம வேர்ல்டு கப் நம்ம அடிச்சிருவோம் எப்படியாவது விக்கெட் எடுத்து அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீப்தி சர்மா பண்ண சம்பவம் வேற லெவல் சம்பவம். 50 அடிச்சு 5 விக்கெட்டும் எடுத்து சம்பவத்தின் உச்சம் அதுக்கு பேர் போனவர்னா நம்ம தீப்தி சர்மா ஒரு சிறப்பான ஆல்ரவுண்டர் உமன்ஸ் கிரிக்கெட்டர்னு எல்லாமே சொல்றாங்க. அந்த வகையில ஒரு 5 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணிட்டாங்க ஃபைனல்ல. ஃபைனலி நம்ம லாரா உள்வெட்டு 98 பாலுக்கு 101 ரன் அடிச்சிருந்த நிலையில அவுட் ஸ்டாண்டிங் ஒரு செஞ்சுரி போட்டிருந்தாங்க. இதுதான் கேப்டன்சி இன்னிங்ஸ். இவங்க ஆடுறத பார்த்தா தனியால நின்று மேட்சை முடிச்சுடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்திய ஃபேன்ஸ் மத்தியில எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்பட்டுச்சு. ஆனாலும் லாரா உள்வெட்டுனால கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியல. மறுபடியும் தீப்திக்கு ஓவரை கொடுத்து ஸ்ட்ரெயிட்டா அடிக்கப்பட்ட பால மிட்டான் திசையில அடிச்சதுனால அது ஒரு அம்மஞ்சுட்கர்ல கேட்சா மாறி அதை புடிச்சிருமா கேட்ச் இஸ் மேட்ச் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்ச அம்ஜுட்கர் போச்சு. லாரா உள்வெட்ட திருப்புதுனால அதுக்கப்புறமா ட்ரோயான் அவுட் ஆக அதுக்கப்புறம் ஃபைனல்ல நதியா கிளார்க் மட்டும் 2 4 அடிச்சிட்டதாக இவங்க விக்கெட்டை தூக்கினா மேட்ச் முடிஞ்சது. 8 விக்கெட் ஆல்மோஸ்ட் கான், நம்ம எப்படியாவது தூக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்கெட்டு தான் அது. கடைசி மேட்ச் கடைசி கேட்ச் அந்த கர்மிட்கர் கேப்டன் பொடிச்சிட்டு என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. வேர்ல்டு கப் வின்னிங் மூமெண்ட்
அப்படின்னா அது இது மட்டும்தான். கர்மிக்கர் ஒன் ஆஃப் தி லெஜெண்ட் இன் உமன்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலி வி வின் டிராஃபி. முஜும்தார், கர்மிட்கர், கேப்டன் கோச், அந்த புன்னகை வேற லெவல் சம்பவம். டிஒய் பட்டேல் ஸ்டேடியத்துல அந்த சிறப்பான தரமான செய்ய கேப்டனும் வைஸ் கேப்டனும் நிகழ்த்தி காமிச்சாங்க. அடுத்து ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்மிருதி மந்தானா கேப்டனு, கர்மிட்கர் ஒரு பிளேயரை ஆடுவாங்க. என்னதான் ஏஜ் இருந்தாலும் 2 பேர் கப் அடிச்சதுல சொந்த மண்ணில் வேற லெவல் சம்பவம். இந்த ஃபைனல்ல மேன் ஆஃப் தி மேட்ச், பிளேயர் ஆஃப் தி மேட்ச் என்ன வேணா சொல்லலாம். அதுக்கு ஊர்ந்தது ஒரே ஒரு ஆள்னா 21 வயசானா நம்ம சபாலி வர்மா மட்டும்தான். 78 பாலுக்கு 87 ரன் அடிச்சு ஓவர்ல 6 வீசி 36 ரன் கொடுத்து 2 விக்கெட்டும் போட்டு தரமான செய்க. ஃபைனலி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பவுலிங் போட்டா விக்கெட் விடும் அப்படிங்கிறதுக்கு காமிச்சு கொடுத்து அந்த கப்பை தூக்கி இருக்காங்க. கர்மிட்கர் அந்த ஜெய்சா கிட்ட அந்த கப்பு வாங்கும் போது ஐசிசி சேர்மன் ஜெய்சா, இந்திய கேப்டன் கர்மிட்கர் அந்த வேர்ல்டு டிராபியை அடிச்சு சாம்பியன்ஸ் ஆயிருக்கிறாங்க. இந்தியாவின் சிங்க பெண்கள் விமென்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வி வின் டிராபி. முதல் முறையாக வரலாற்று சாதனை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1973 இருந்து இந்த கப்புக்காக போராடி 3 ஃபைனல் வந்து தோத்து ஃபைனலி உமன்ஸ் வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் 2025 யாருன்னா அது இந்தியா. அந்த செலிப்ரேஷனை பாருங்க, அட்டே அப்பா. ஃபைனலி இந்த பிரணிகா ராவல் இன்ஜுரி ஆனாலும் பரவாயில்ல செலிப்ரேஷனுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மூமெண்டம் பாருங்க. டிஒய் பட்டேல் ஸ்டேடியம் ஃபேன்ஸின் உருமாற்றம் அப்படிங்கிற மாதிரி. பட் என்ன ஒரு சேடான ஒரு மூமெண்ட்னா, லாரா வெல்வரிட் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் தொடர்ந்து 4 ஃபைனல் T20 ODIல வந்து தோத்து போயிருக்கிறாங்க. பரவாயில்லைங்க, நீங்க நெக்ஸ்ட் டைம் சாம்பியன் ஆகணும், அதுதான் என்னோட ஆசை. இந்தியா முதல் முறையாக சாம்பியன் ஆனதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.